இது மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கறதுல என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து. அண்ணாமலை சாதாரண முந்தா நாள் அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு பேசணும்னா என்ன சார் அர்த்தது? அவர் தன்னடக்கத்தோடு பேசணும். யாரை பத்தி பேசுறோம் என்னங்கிறது எங்களை பத்தி தெரியாத ஆளு ஒருத்தர் பேசுனாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? இளநரம்பு தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். வி த லீடர் அமைப்பினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக தாறுமாறான பல சம்பவங்களை செஞ்சிருந்தாரு. அதுல முக்கியமான ஒரு சம்பவம்னா டிஎம்கே ஃபைல்ஸ் சொல்லி திமுகவின் தலைவர்கள் அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக எப்படி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, ஒவ்வொரு திமுக தலைவர்கள்கிட்டயுமே எவ்வளவு சொத்து இருக்குன்ற மாதிரி சொத்து பட்டியலை ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. அதுதான் we have released DMK Part 1 files close to 1,30,000 crore of 7-8 people's loot. And against Mr. Udayanidhi Stalin and Udayanidhi Stalin's and MK Stalin's son-in-law, Mr. Sabrishan, which we call the first family. The former finance minister, PTR, when he was the sitting finance minister, he gave a certificate that this family has amassed 30,000 crore, which even Mr. Karnanidhi couldn't amass. Now he has got a certificate from his finance minister that they have amassed 30,000 crore in 26 months. Now what did they do? They removed the finance minister, made him some other portfolio, and now he is talking of corruption. If there is somebody who has got an authentic 24-carat corruption, it is Udayanidhi Stalin. அந்த விவகாரத்தை தொடர்ந்து திமுக எம்பி திரு டி.ஆர். பாலு இருக்கார் இல்லையா, அவரு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. எங்களுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில், நற்பெயர் திமுகவுக்கு நற்பெயர், சரி ஏதோ நல்ல பேர் இருக்காமே, அந்த நல்ல பேருக்கு கெட்ட பேர் வர மாதிரி அண்ணாமலை இது மாதிரியான காரியங்கள் செய்யறாரு. ஸோ அவருக்கு எதிராக நான் மான நஷ்ட வழக்கு போடுறேன், 100 கோடி இழப்பீடு கேட்டு நான் மான நஷ்ட வழக்கு போடுறேன்னு சொல்லி திரு டி.ஆர். பாலு அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு டிஃபமேஷன் கேஸ் ஒன்று போட்டிருந்தாரு. 2023ஆம் ஆண்டு அந்த காலகட்டங்களில் தமிழக பாஜகவின் தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் தான் இருந்தாரு. அந்த நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவங்க எல்லாருமே அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமாக நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டு மட்டும் முன்னெடுத்து வைக்காம எவிடன்ஸை அவர் காமிச்சாரு. மக்கள் கிட்ட ஒவ்வொரு திமுக தலைவர்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள், இந்த கினாமிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ நிறுவனங்கள் ரன் பண்ணுறாங்க, இல்லீகலான பிஸ்னஸ்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அந்த குற்றச்சாட்டுகளின் ஒரு பகுதியாக திரு டி.ஆர். பாலு இருக்கார் இல்லையா, திமுக எம்பி டி.ஆர். பாலு, அவர் 21 நிறுவனங்களுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், அது மாதிரி எல்லாருடைய சொத்துமே நம்ம சேர்த்தோம்னா 10,000 கோடிக்கும் மேல அவங்களுடைய சொத்து மதிப்பு போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் டி.ஆர். பாலுவுக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் பல சட்டவிரோத காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையுமே முன்னெடுத்து வச்சிருந்தாரு. அதுக்கு தான், அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக தான் திரு டி.ஆர். பாலு அவர்கள் எங்களுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி அண்ணாமலை இப்படிலாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக நான் இந்த ஒரு டிஃபமேஷன் கேஸை போடுறேன், 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு டிஃபமேஷன் கேஸை போடுறேன்னு சொல்லி இந்த வழக்கை டி.ஆர். பாலு அவர்கள் போட்டாரு. அந்த காலகட்டங்களில் போட்டாரு. இந்த வழக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி இந்த விஷயம் குறித்தான பல செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. முக்கியமா அண்ணாமலை அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அப்போ டி.ஆர். பாலு அவர்கள் வராம இருப்பாரு. டி.ஆர். பாலு அவர்கள் வருவதற்காக அண்ணாமலை அவர்கள் வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா பல நேரங்களில் டி.ஆர். பாலு அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரவே இல்லை. இதோடைய உச்சகட்டமாக இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா, திரு டி.ஆர். பாலு அவர்களை குறுக்கு விசாரணை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அந்த நேரத்தில் பார்ப்போம், என்னை விட திறமையாக அண்ணாமலை வாதாடுறாரா அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி டி.ஆர். பாலு அவர்கள் சவால்லாம் விட்டாரு. அடுத்த வழக்கு நவம்பர் 11ஆம் தேதி திருப்பி இதே கோர்ட்டில் நடக்க இருக்குது. அன்றைக்கி அண்ணாமலை கிராஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லெட் ஹிம் கம். நான் பண்ண அளவுக்கு அவர் பண்ணார்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் டி.ஆர். பாலு அவர்களுடைய வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அவர் அண்ணாமலையை குறுக்கு விசாரணை பண்ணாரு. அதுக்கப்புறமா பிப்ரவரி 17ஆம் தேதி திமுக தலைவர்களை குறுக்கு விசாரணை நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரியே அண்ணாமலை குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுகவுடைய மூத்த தலைவருமான திரு மு.க. அழகிரி இருக்கார் இல்லையா, அவரு ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. டி.ஆர். பாலுவுக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பேட்டியை மேற்கோள் காட்டி, மு.க. அழகிரி கொடுத்த அந்த ஒரு பேட்டியை மேற்கோள் காட்டி அண்ணாமலை அவர்கள் அங்க ஒரு கேள்வி எடுத்து வச்சிருப்பாரு. குறுக்கு விசாரணையின் பொழுது அந்த ஒரு கேள்வி எடுத்து வச்சிருப்பாரு. அது என்ன மேட்டர்னா, இதை மாதிரி பாலு அவர்கள், டி.ஆர். பாலு அவர்கள் குற்றவாளி கூண்டுல நிற்கும் பொழுது நம்முடைய அண்ணாமலை அவர்கள்
முன்னாள் மத்திய அமைச்சரா இருக்கும்பொழுது திரு மு க அழகிரி அவர்கள், ஓகேங்களா, மு க அழகிரி முன்னாள் மத்திய அமைச்சரா இருக்கும்பொழுது அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அப்போ நீங்க டிஆர் பாலுவை பார்த்து சொல்றாரு, நீங்க 10 கப்பல்கள் வாங்கினதா சொன்னாரு, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம டிஆர் பாலு அவர்கள் மத்திய அமைச்சரா இருக்கும்பொழுது இந்த சேது சமுத்திர திட்டம், அந்த ஒரு திட்டத்தின் போர்வையில 10 மீன்பிடி கப்பல்களை வாங்க உங்களுடைய அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சிருந்தாரு. இந்த கேள்விக்கு டிஆர் பாலு அவர்கள் என்ன பதில் சொல்லணும்? பண்ணேன்னா பண்ணேன்னு சொல்லணும், பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லணும். ஆனா திரு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னாருன்னா, சேது சமுத்திர திட்டம் பத்தி மு க அழகிரிக்கோ அண்ணாமலைக்கோ தெரியாது, உங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே நம்மளுடைய அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவரு இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, ஸோ நீங்க அழகிரிக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போடுவீங்களா, அவருக்கு எதிராக டிஃபமேஷன் கேஸ் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. அதுக்கு திரு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மிஸ்டர் அண்ணாமலை, நான் 10 கப்பல்லாம் ஒன்றும் வாங்கல, நான் 2 கப்பல் தான் வாங்கினேன், 10 கப்பல் நான் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமாவும் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சும்மா விடலை, ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுட்டே இருந்தாரு. நிறைய கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாரு. எந்த கேள்விகளுக்குமே திரு டிஆர் பாலு அவர்கள் சரியா பதில் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல திரு டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்ணாருன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கேன், எனக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஸோ இந்த குறுக்கு விசாரணையை நீங்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இது போதும், இன்னொரு நாளைக்கு நீங்க இந்த குறுக்கு விசாரணையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இதே டிஆர் பாலு அவர்கள் தான் நான் குறுக்கு விசாரணை பண்ண போறேன்னு அண்ணாமலை சொல்லும் பொழுது, பாப்போம் பாப்போம், என்னை விட அவர் என்னத்தை விசாரிக்கிறாரு, என்னத்தை வாதாடுறாருன்றதை பாப்பா அப்படின்ற மாதிரி சவால் விட்டாரு. கடைசியில் மனுஷன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, இதை மாதிரிலாம் மழிப்பிட்டு ஓடி போயிருக்காரு. திரு டிஆர் பாலு அவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போட்டிருந்த இந்த ஒரு டிஃபமேஷன் கேஸை அவரே வாபஸ் வாங்கியிருக்காரு இல்லையா. இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா இப்போ சோஷியல் மீடியா முழுக்க திமுகவையும் திமுக தலைவர்களையும் முக்கியமாக டிஆர் பாலு அவர்களுமே பயங்கரமாக கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் அண்ணாமலையை நேருக்கு நேர் எதிர்க்க டிஆர் பாலுவுக்கு தைரியம் இல்லை, அவருக்கு துப்பு இல்லை, அதனால் தான் அண்ணாமலையிடம் மண்டிட்டார் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் அண்ணாமலை துணிச்சல் வெற்றி பெற்றிருக்கிறது, ஊழல் பெருச்சாலி டிஆர் பாலு வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களாம் இது மாதிரி போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, நிறைய கார்ட்ஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவுக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்ல நேரம், இதுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வேற நடந்திருக்கு, சும்மா விடுவாங்களா? அண்ணாமலை ஆதரவாளர்களை விடுங்க, அதிமுக விடுங்க, இந்த தாவேகா பசங்க திமுகவை சும்மா விடுவாங்களா? அப்படி கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு கண்டென்ட் வரப்பிரசாதமா இருக்கும். திமுகவை நார் நாரா கீழ்ச்சி தொங்க விடுவாங்க, தொங்க விட்டுட்டு இருக்காங்க. எரியுதடி மாலா போடு. திரு டிஆர் பாலு அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காரு இல்லையா, இந்த ஒரு வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காரு இல்லையா, இதை சுத்தி ஒரு சில கேள்விகளும் எழுப்பப்படுது. அது என்னன்னா, இந்த நிகழ்வு சட்ட ரீதியாக நடந்ததா, அப்படி இல்லைன்னா அவருடைய தவறை மறைக்கிறதுக்காக வாபஸ் வாங்கியிருக்காரா? இப்படியே விட்டோம்னா அண்ணாமலை அடுத்தடுத்து கேள்விகள் மேல கேள்விகளாக கேட்டு 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 நம்முடைய அரசியல் வாழ்க்கையை, அரசியல் எதிர்காலத்தை குழி தோண்டி புதைச்சிருவாரு. அதனால நாம இப்பயே இதை நிறுத்திக்கிட்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கலாம் சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காரா? அப்படி இல்லைன்னா அண்ணாமலையை பார்த்து பயந்து நடுங்கி இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்காரா? அதுவும் இல்லைன்னா வேற ஏதாச்சும் விவகாரங்களுக்காக, சில விவகாரங்களை திசை திருப்புவதற்காக திரு டிஆர் பாலு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை தொடர்ந்து சோஷியல் மீடியால எல்லாருமே எழுப்பிட்டு வராங்க. பட் ஊடகங்கள்ல வந்த செய்தி என்னன்னா, நீதிமன்றத்துக்கு வெளியே, ஓகேங்களா, நீதிமன்றத்துக்கு வெளியே இரு தரப்பினரும் சுமூகமாக பேசி இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியல. திரு அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்வு குறித்து ஒரு ட்வீட்டோ இல்ல அறிக்கையோ இல்ல வீடியோவோ ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.